வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொன்னேரியில் வடிகால் வாய்க்கால் தூர் வாராமல் புற்கள் மண்டி கிடப்பதால் வெள்ள நீர் வாய்க்காலில் செல்லாமல் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் அழுகி வருகின்றன. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்த பயிர்களின் வேர்கள் அழுகி வருவது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும், வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என பொன்னாப்பூர் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தினர். எங்க கிராமத்துல பொன்னேரிங்கிற ஏரி பாசனம் மூலியமா ஒரு 100 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனா எங்களோட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஏரி நம்பி வாரி வழியால தண்ணி வடிய முடியாம இந்த 100 ஏக்கர் நிலத்துக்குள்ள ஏரி தண்ணி ஃபுல்லா போயிட்டு மழை தண்ணியும் போயிட்டு 3 நாளாவது மழை நின்று. ஆனா இப்போ வரைக்கும் அந்த தண்ணி வடியல. பயிர் பூரா அழுவி போய் இழந்து போய் நிக்குது. 24 பயிர் மனுஷன் செத்த மாதிரி செத்து கிடக்கு. ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல எங்க விவசாயிகள், எங்க ஊர்ல விவசாயிகள் செலவு பண்ணியிருக்கோம். ஆனா அரசாங்க அதிகாரிகள் உடனே இந்த பகுதி விவசாயிகளை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்கணும். அடுத்தபடியா எங்க ஊர் வாரியை உடனே தூர்வாரி தரணும். இந்த வாரியை திரும்ப தூர்வாரலன்னா திரும்ப மழை வந்துச்சுன்னா எங்க ஊர் கிராமமே முழுகிரும். அதை உடனே அரசு அதிகாரிகளை அனுப்பி எங்க பகுதி விவசாயிகளை காப்பாற்றணும். தென்காசி மாவட்டம் சுரண்டையை சேர்ந்தவர் சுபாஷ் அமிர்தராஜ். இவர் ஜமைக்கா நாட்டில் பல்பொருள் அங்காடி நடத்தி வருகிறார். அவரது கடையில் திருநெல்வேலியை சேர்ந்த விக்னேஷ், சுடலைமணி மற்றும் ராஜாமணி உள்ளிட்டோர் வேலை பார்க்கின்றனர். சம்பவத்தன்று ஜமைக்கா நாட்டின் கொள்ளையர்கள் சுபாஷ் அமிர்தராஜ் நிறுவனத்திற்குள் அதிரடியாக நுழைந்து பணம், பொருட்களை கொள்ளையடித்தனர். தடுக்க வந்த கடை ஊழியர்களை கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். இதில் 35 வயது விக்னேஷ் குண்டடிப்பட்டு ஸ்பாட்டிலேயே பலியானார். விக்னேஷின் பெற்றோர் எம்எல்ஏ அப்துல் வஹாப்புடன் சென்று கலெக்டர் கார்த்திகேயனை சந்தித்தனர். மகனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த நிறுவனத்தில் கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரே நேரத்தில் 555 பேருக்கு 555 வர்ம சிகிச்சையாளர்கள் மூலம் சிகிச்சை அளித்து உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சாதனை நிகழ்ச்சியை கின்னஸ் நிறுவன பிரதிநிதி ரிச்சர்ட் வில்லியம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் வழங்கினார். கின்னஸ் சாதனை குறித்து மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் மீனா குமாரி மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை செயலாளர் ஸ்ரீ வைத்தியா ராஜேஷ் கோச்சே கலந்து கொண்டார். கின்னஸ் உலக சாதனை நிகழ்ச்சியின் மூலம் சித்த மருத்துவத்தை உலக அளவில் கொண்டு செல்வதும் சித்த மருத்துவத்தின் சிகிச்சைகளை நம்பிக்கை உரியதாக கொண்டு செல்வதும் தான் நோக்கம் என தெரிவித்தார். Repeat the same for 3 times. Vasi. And now hold the verb point and simulate in. Repeat the same for 3 times. Position. Repeat the same for 3 times. Move to step 5. Now, within கால் மாத்திரை pressure. Repeat the same for 3 times. Within கால் மாத்திரை pressure. Repeat the same for 3 times. Step 11 Varma Tadaval Tilarda Varmam to Minvetti Varmam. 1. Place both thumb in Tilarda Varmam, move Nakshatra Varmam, Mandira Varmam and end in Minvetti Varmam. Nadi. Step 12 Ilakku Murai. முக்கியமா இப்போ சிகிச்சை முறைக்காக நாங்க அறிவியல் பூர்வமாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல எப்படிப்பட்ட நோய்கள்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னா, நரம்பியல் சம்பந்தமான சிக்கலான நரம்பியல் சம்பந்தமான நோய்கள், எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான நோய்கள், தசை சம்பந்தமான நோய்கள். இதற்கான அலோபதி மருத்துவ முறையில் அது ரொம்ப சேலஞ்சா இருக்குது. அதனால சித்த மருத்துவ முறையில இந்த வர்மத்துல நம்ம சிகிச்சை முறையில நாங்க கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா இது நான் இன்வேசிவ், அதாவது எந்த மருந்தும் இதுக்கு தேவைப்படாது. வெறுமனே கைகளால் நம்மளோட உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியை பேலன்ஸ் பண்றதுதான், சமநிலைப்படுத்துவதுதான் இந்த வர்ம
முறை, வர்ம தடவல் முறை மற்றும் வர்ம சிகிச்சை முறை. இந்த உயிர் சக்தியை 10 பிராணன்கள், தச நாடிகள் என்று சொல்லக்கூடிய பிராணன்கள், முக்குற்றங்கள், அது மட்டும் இல்ல உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களின் கூறுகளை நம்ம ஈக்குவலைஸ் பண்றோம், நியூட்ரலைஸ் பண்றோம். அறிவியல் பூர்வமா சொல்றதா இருந்தா இந்த நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம உடம்புல இருக்குது. அதுக்கு காரணமான கண்டக்ஷன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதற்கு காரணமான வேதி பொருட்களை சமநிலைப்படுத்தவும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கழிவு பொருட்களை நீக்கவும், உடம்பை புத்துணர்ச்சியாக ஆக்கவும், நோய்களை தீர்க்கவும் இந்த வர்ம சிகிச்சை முறை நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்.